ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட்னு பார்த்தோம்ல. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டெஃபினேஷன் நீங்களே எழுதுவீங்களே. நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், அது உங்களுக்கு மீனிங் புரியுதா மட்டும் சொல்லுங்க போதும். அதாவது அப்ஸ்ட்ராக்ட்னா என்னென்னு, எனிதிங் விச் எக்ஸிஸ்ட் இன் தாட்ஸ். எக்ஸிஸ்ட் இன் தாட்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஆர் ஐடியா கூட சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக இது வராது. பட் இட் டஸ் நாட் ஹாவ் ஃபிசிக்கல் ஆர் கான்க்ரீட் எவிடன்ஸ்னு சொல்லலாமா. அப்ஸ்ட்ராக்ட்னா ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் கிடையாது. நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற தாட்ஸ் ஆர் ஐடியா. அதாவது நம்மளால் நேராக பார்க்க முடியாது. அதாவது நம்ம 5 சென்சஸால் டச் பண்ண முடியாது. இட் cannot பி ஃபீல் வேணாம். இட் cannot பி ஃபெல்ட் வச்சுக்கலாம். இட் cannot பி பர்சீவ்டு ஆர் கன்சீவ்டு த்ரூ அவர் 5 சென்சஸ். இப்போ நான் சொல்கிற டெஃபினேஷன் தான் எழுதணும்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு தோணுச்சு நான் சொல்கிறேன். டக்குனு இப்போ எக்ஸாம்பிள் மறுபடியும் யாரை கேட்டாங்கன்னா எனிதிங் விச் இஸ் மைண்ட் டிபெண்ட், அதை நான் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவேன். கரெக்டாக எனிதிங் விச் இஸ் தாட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த கான்செப்ட் வச்சுட்டு நீங்களே டெஃபினேஷன் உருவாக்கலாம். அதான் சொன்னல, எந்த ஒரு வார்த்தை எந்த கான்டெக்ஸ்ட்டில் பயன்படுத்துதோ அதை நீங்கள் மைண்டில் பிடிச்சிக்கிட்டா நீங்களே டெஃபினேஷன் எழுதிக்கலாம். எனிதிங் விச் இஸ் மைண்ட் ரீடபிலிட்டி விச் cannot பி பர்சீவ்டு த்ரூ அவர் காமன் சென்சஸ், ஏதாவது அடிச்சு விடலாம். ஸோ டெஃபினேஷன்றது மெக்கானிக்கல் கிடையாது. அதுக்காக நான் சொல்ல வரேன். ஓகே, அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த வார்த்தை பார்த்தோன்னே இது அப்ஸ்ட்ராக்டாக இல்லை ஒரிஜினலாக தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்னல, இட் இஸ் மைண்ட் டிபெண்ட். அடுத்து ஒரு வார்த்தை ஆட் பண்ணுறேன், அண்ட் இட் இஸ் என்ன சொல்லலாம், சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்னு சொல்கிறேன். ட்ரூ தானே. ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வராதில்ல. ஆப்ஜெக்ட்னா நேராக இருக்கிறது, ஆப்ஜெக்டிவ் ஒரு ட்ரூத்னு சொன்னோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ் ஆர் சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக். அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். சப்ஜெக்ட்னா ஒரு ஆள், ஒரு பர்சன். சப்ஜெக்ட்னா மீனிங் புரிஞ்சிச்சுல. உனக்கு ஒன்று கரெக்ட்னா எனக்கு அது தப்பாக இருக்கலாம். கரெக்டாக மோஸ்ட் ஒரு 2 குரூப் மக்களுக்கு சண்டை வருதுனாலே அந்த விஷயம் என்னவாக இருக்கும், சப்ஜெக்டிவ் பிரச்சனையாக தான் இருக்கும், கடவுள் பிரச்சனையாக தான் இருக்கும். அப்போ சப்ஜெக்டிவாக இருக்கும்போது உனக்கு ரைட்னா அப்படி ஆப்போசிட்டாக ராங்க கூட இருக்கலாம் இன்னொருத்தவங்க. அப்போ அதை எப்படி சரி பண்ணுறது? சேம் தான், டிஸ்கஷன் தான். வந்து உட்காந்து 2 பேரும் உட்காரணும், 2 குரூப் பேசணும், பேசி சமாதானப்படுத்திக்கணுமே தவிர ஒரு ட்ரூத் இருக்காது. சப்ஜெக்டிவ் மாறும். அப்போது நமக்கு ஒன்று உண்மையாக இருக்கலாம், நாம் அதை நம்பலாம், இன்னொருத்தவங்க அதை தப்பாக கூட எடுத்துக்கலாம்ல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ஸ்ட்ராக்ட் தான். அதுக்கு எக்ஸாம்பிள் வேறு சொல்லுங்க பார்க்கலாம். பிலீஃப் சொல்லலாமா? பிலீஃப்ஸ், BELIEF, அது சொல்லலாம்ல. நம்மளோட நம்பிக்கை தானே பிலீஃப். எக்ஸாம்பிள், எனக்கு ரெட் கலர் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு அந்த ரெட்டு வந்து எனக்கு நல்லதை கொடுக்கணும்னு நம்புகிறேன். ஸோ பிலீஃப், த ஐடியா விச் வி ஹோல்ட் டு பி ட்ரூ. நமக்கு ட்ரூ நம்ம நம்புகிறோம். அப்போது எனக்கு ஒரு பிலீஃப் இருக்குல்ல, இந்த பிலீஃபை உருவாக்குறது யார்? என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம், என்னென்ன சிஸ்டம்ஸ்லாம் சேர்ந்து எனக்கு இந்த நம்பிக்கை உருவாக்குது? நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு இது லக்கி நம்பர்னு சொல்லுவேன். அந்த நம்பர் பார்த்தா எனக்கு பிலீஃப் வருது. அப்போ இந்த பிலீஃப்லாம் எனக்கு யார் உருவாக்கி கொடுக்குறா? எல்லா இடமும் நமக்கு உருவாக்கி தருது. ஸ்கூல்லேருந்து, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, சொசைட்டி எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு தெரியாமலே நிறைய பிலீஃபை நமக்குள்ளே ஆட் பண்ணுது. சம்டைம்ஸ் இப்படி வச்சுக்கலாம், ஒரே ஒரு ஆள் கூட நமக்கு அந்த நம்பிக்கை கொடுத்துருக்கலாம். நம்ம லவராக இருக்கலாம், கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. இல்லை மோடியாக இருக்கலாம், மோடி சொல்லுவார் இந்த கொரோனா சரியாயிடும் அடுத்த 1 மாதத்தில் சொன்னால் நம்ம நம்பிடுவோம். பிலீஃப் சிஸ்டம். அப்போ நம்மளோட பிலீஃப் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஏன் இதை படிக்கிறோம் தெரியுதுல்ல. ஒரு ஆள் ஒரு விஷயத்தை நம்புறாரு, தப்பாக நம்பி வச்சுருக்காரு வச்சுக்கலாம். அப்போ அந்த நம்பிக்கை உருவாக்கிறதுக்கான காரணம் அவருக்கு மாட்டார், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சி ஒன்று ஒன்றா நீ டீகோட் பண்ணாதான் இவரை அந்த நம்பிக்கையிலேருந்து வெளியெடுக்க முடியும். இல்லைனா கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையை சுற்றியே இருப்பார். அப்போது இந்த சமூகம் சொல்லித்தர்ற நமக்கு அந்த பிலீஃப் இருக்குல்ல, அதெல்லாம் எங்கே போய் உட்காருது? நம்ம மைண்டுக்குள்ளே தானே உட்காருது. அந்த மைண்டை நம்ம என்ன சொல்லலாம், மைண்டுக்குள்ளே அந்த ப்ராசஸ் ஆகிறது. மைண்டுக்குள்ளே ப்ராசஸ் ஆகி கரெக்டாக எனக்கு வந்து IAS வரும், நான் IAS கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, மைண்டுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வருதுல்ல, பிலீஃப். அது நிறைய பேர் உருவாக்குறாங்க இல்லை. அது எங்கே ப்ராசஸ், மைண்டுக்குள்ளே ப்ராசஸ் ஆகுதுல்ல. அந்த மைண்டுக்குள்ளே ப்ராசஸ் ஆகிறதுக்கு நம்ம கிளாஸில் படிச்சிருப்போம் ஒரு வார்த்தை, காக்னிஷன் சொல்லலாமா? ஸ்பெல்லிங்லாம் உங்களுக்கு தெரியும், COGNITION, காக்னிஷன்ஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட் நம்புறீங்களே, நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பிலீஃபுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. சில பிலீஃப் வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ நான் IAS பாஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அதே மாதிரி எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறது வீக்காக கூட இருக்கலாம். ஒரு 10 நாள் பழகினதுக்கப்புறம் இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கலாம். கரெக்டாக. ஸோ பிலீஃப், நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற அந்த பிலீஃப் சிஸ்டம் இருக்கலாம், அந்த காக்னிஷன் மைண்டு ப்ராசஸ், அந்த பிலீஃப் ஸ்ட்ராங்காகவும் இருக்கலாம், வீக்காகவும் இருக்கலாம்ல. அப்போது வந்து அதுக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த பிலீஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அது கோர் பிலீஃப் சொல்லலாமா, ஸ்ட்ராங்காக இருக்குது. வீக்காக இருந்துச்சுன்னா பெரின்னு சொல்லுவாங்களா, பெரிஃபரல் சொல்லலாம், இல்லை பெரி பிலீஃப்னு சொல்லலாமா. இந்த வார்த்தைலாம் முக்கியம் இல்லை, நான் ஜஸ்ட்டு வந்து புக்கில் இருக்கா சொல்கிறேன். நான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, பிலீஃப் அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் பிரிக்கலாம்ல. எல்லா பிலீஃப் ஒரே மாதிரி பார்க்காதீங்க. சில பிலீஃப் ஸ்ட்ராங்காக இருக்கும், அது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்? ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பிலீஃப், இந்த பிலீஃப் ஸ்ட்ராங்காக நம்புறேன்னா அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த பிலீஃபை தாங்கி நிற்கிறதுக்கு நிறைய பிலீஃப் இருக்கும். இதை சுற்றி நிறைய விஷயங்கள் நீ மைண்டில் ஏற்றிருப்பேன். அப்போ இதுதான் சரின்னு மாதிரி நாலேஜாக மாற்றிருப்பது. நீ அதையே நீ என்ன பண்ணுவேன், நடைமுறையில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான் இது எல்லாமே தப்புன்னு சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டோம்ல. அப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த பிலீஃப்.
அதே மாதிரி சில விஷயங்கள் நம்ம உடனே மாற்றிப்போம்ல. அவங்க பெரியவங்க சொன்னாங்களா, கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க தப்பு, இது தப்புன்னு சொன்னால் உடனே அப்படியா, ஓகே இது நான் வேறு நினச்சிட்டு இருந்தேன் எவ்வளோ நாளாக, அதை மாற்றிப்போம். முதல்ல புரியுதுல? எஸ். அப்போ நமக்கு எதிரில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்தை நம்புறாங்களா, முதல்ல அந்த பிலீஃப் சிஸ்டம் இதை பார்க்கணும். நம்ம அந்த பிலீஃப் எப்படி இருக்குது, கோர் பிலீஃபாக இருக்கா, பெரிஃபரல் பிலீஃபாக இருக்கா, அதுக்காக சொன்னது தான். ஓகே. வாட் ஆர் டைப்ஸ் ஆஃப் பிலீஃப்லாம் கேட்க மாட்டாங்க எக்ஸாமில். எல்லா பிலீஃப் ஒன்றும் கிடையாது, ஒவ்வொரு பிலீஃபுக்குமான வெயிட்டேஜ் வேறு மாதிரி இருக்கும், அதுக்கான காரணங்களும் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சில பேருக்கு வந்து கல்ச்சர் இருக்குல்ல, கல்ச்சர், ரிலீஜன், காட், இதை பற்றியான பிலீஃப் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், கோராக இருக்கும். அதே சொல்கிற புரியுதுல, கல்ச்சுரல் பிலீஃப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எக்ஸாம்பிள். ஆனால் அதே பொலிட்டிக்கல் பிலீஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. அதாவது நினச்சிருக்கலாம் இந்த பார்ட்டி வந்து சரியில்லை நினச்சிருக்கலாம், ஆனால் அதே ஒரு ஆள் வந்து இந்த பார்ட்டி பயங்கரமான பார்ட்டி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சரி பண்ணி முடியும். அப்போ பிலீஃப் சிஸ்டமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கல்ச்சுரல் பிலீஃப் வந்து கோர ஸ்ட்ராங்காக இருக்கலாம், பொலிட்டிக்கல் பிலீஃப் வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ பிலீஃப் சிஸ்டம் நிறையா இருக்குது. நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், அதாவது வந்து எல்லா பிலீஃப் ஒன்றும் கிடையாது, நமக்கு இருக்கிற அறிவை பொறுத்து மாறுதுன்னு சொல்கிறேன். உனக்கு அரசியல் அறிவு இல்லைன்னா அப்போ நீ அதில் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கனா, அந்த நம்பிக்கை ஈஸியாக, அது வீக்காக இருக்கும், பெரிஃபரலாக இருக்கும், ஈஸியாக மாற்றிட முடியும். அப்போ எந்த பிலீஃப் சிஸ்டத்துக்கு உனக்கு நிறைய நெட்வொர்க் ஆஃப் பிலீஃப்ஸ் இருக்கோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மேக்ஸிமம் உங்களோட கல்ச்சர் பேஸ்டு தான் இருக்கும், அதிகமாக நெட்வொர்க்காக இருக்கும். எல்லா பிலீஃபும் சேர்ந்து அதுதான் நாலேஜ்னு நினச்சி போனாமல் அதை ப்ராக்டிஸே பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகே. கோர் பிலீஃபாக உங்களுக்கு வேணும்னா எழுதி வச்சுக்கங்க, பிலீஃபை ரெண்டாக பிரித்து. எக்ஸாம்பிள் வந்து இப்படி இருக்கா, இப்படி பிரிச்சுக்கலாம், இல்லைனா இப்படி பிரிச்சுக்கங்க, அது உங்கள் இஷ்டம். வேணா எழுதி வச்சுக்கங்க. அதாவது பெரிஃபரல் பிலீஃப்னு ஒன்று இருக்குது, கோர் பிலீஃப்னு இருக்குது. பெரிஃபரல்னா வீக்கு, கோர்னா ஸ்ட்ராங்கு. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்காக சொல்கிறேன். யாராவது சொல்கிறாங்க யூ ஹேவ் பெரிஃபரல் பிலீஃப் இன் தட் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தில் நமக்கு வீக்கான பிலீஃப் இருக்குது போல் அப்படின்னு நம்மளை அசீவ் பண்ணிக்காக சொல்கிறேன். நான் பேசிக்காக இது புரியுதுல, பிலீஃப் இஸ் ஏ இன்டர்னல் ப்ராசஸ்னு புரியுச்சுல. அது ரேஷ்னலாகவும் இருக்கலாம், இர்ரேஷ்னலாகவும் இருக்கலாம். அப்போது ரேஷ்னலாகவும் இருக்கலாம், இர்ரேஷ்னலாகவும் இருக்கலாம். அப்படின்னா உன்னோட பிலீஃபை நீ வந்து நாலேஜ் சொல்ல முடியுமா? வெளியே போயிட்டு சொல்ல முடியாதுல்ல, கரெக்டாக? அப்போ உங்ககிட்ட உண்மையான நாலேஜ் இருக்குன்னு எப்படி நம்புற? உன் பிலீஃப் வந்து உண்மையாக இருந்தால் மட்டும்தான், ட்ரூத்தாக இருந்தால் மட்டும்தான் அது என்னது நாலேஜாக மாறும். புரிஞ்சுல? நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் மைண்டுக்குள்ளே நீ எதெல்லாம் நினைக்கிறியோ, எதெல்லாம் நம்புறியோ, அது எல்லாமே உன்னோட நம்பிக்கை மட்டும்தான், அதோட பிலீஃப் தான். அது வீக்காக இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அதை நாலேஜாக வெளிப்படுத்தாத. நீ ஒரு நம்பிக்கை ஒன்று வச்சுருப்பேன். எக்ஸாம்பிள், மோடியோட ஆட்சி பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற உன்னோட நம்பிக்கை இருக்கலாம். அந்த நம்பிக்கை உன்னோட பிலீஃப் சிஸ்டம் மட்டும்தான் தவிர அதுதான் உன்னோட கரெக்டாக நாலேஜ் நம்பிடாது. அதை நீ பேசினா இவன் நாலேஜாக இருக்கான்னு நம்ப மாட்டாங்க. எப்போ நீ உன்னோட நம்பிக்கையை சொல்லும்போது நாலேஜ்னு சொல்லி நம்ம ஒத்துப்பாங்க? உன்னோட பிலீஃப் வந்து ட்ரூவாக இருக்கும்போது தான், உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உன்னோட நம்பிக்கையை நாலேஜாக சொல்லப்படும். சொல்கிறது புரியுதுல? எஸ். அப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் ஜஸ்ட் சும்மா வந்து போடுறேன் நான். எக்ஸாம்பிள், அப்போ பிலீஃப் மட்டுமே நாலேஜ் கிடையாது, ட்ரூத் இருந்தால் தான் நாலேஜ் உங்களுக்கு தெரியுதுல. இப்போ அதை அப்படியே ட்ராயிங்காக போடுறதுக்கு நான் சும்மா போடுறேன். எக்ஸாம்பிள் இப்போ இல்லாமா, இது பிலீஃபு, இது ட்ரூத்து, ரெண்டுமே சேர இடம் தான் நாலேஜ் சொல்லலாமா? ஜஸ்ட் மெக்கானிக்கலான வெண்டகிராம் போடுறேன், எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். நீங்கள் அதை போகணுன்னு அவசியம் இல்லை. எதுக்காக இதை நான் போட்டு காட்டுறேன்னா, உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதை வச்சு தான் உங்களுக்கு நாலேஜ் வரும். கரெக்டாக? நீங்கள் எக்ஸாம்பிள் ட்ரூத் ப்ளஸ் பிலீஃப் ரெண்டும் சேரும் போது நாலேஜ்னு சொல்லலாம். இந்த வெண்டகிராமாக ஓவரில் பார்க்குறது, ட்ரூத்தும் பிலீஃபும் ஓவரில் பார்க்குற இடம் தான் நாலேஜ்னு சொல்லலாம். ஓகே. எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இதை யோசிச்சிங்களா? நான் சொன்னல, நம்மளோட பிலீஃபை வளர்க்குறதுக்கான காரணங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ஸ்கூல் எப்படி நம்மளோட பிலீஃப் வளர்க்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு? எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா, 9 மணிக்கு ஸ்கூல்னால் கரெக்டாக 9 மணிக்கு வர்றவங்க வந்து குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னா அது பிலீஃபாக மாறிடுதுல்ல. கரெக்டாக? இல்லை ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு கடலை பற்றியே பேசிட்டு இருக்கும்போது அந்த கடல் மேலே நமக்கு ஒரு பாசம் வரும்ல, மைண்டுக்குள்ளே ஒரு காக்னிஷனுக்குள்ளே ஒரு பாசம் இருக்குதுல்ல, பிலீஃப். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மைனா நம்பிடுவோம், பிலீஃப். ஓகே. ஏன்னா இப்போ நம்ம பேசுனதில் வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது வாட் இஸ் பிலீஃப் பார்த்துருக்கோம், வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் தி பிலீஃப் சிஸ்டம் பார்த்துருக்கோம், டைப்ஸ் ஆஃப் பிலீஃப் பார்த்துருக்கோம். ஓகே. இதெல்லாம் வந்து நான் ஃபார்முலா சொல்லலை, அப்படி உங்களால் எழுத முடியும் ஈஸியாக. அந்த ஃபார்முலா சொன்னால் வந்து அந்த ஏற்கனவே சொன்னால அது வந்து ஒரு மிஷின் லேர்னிங்காக மாறிடும். அதனால் நான் சொல்ல, ஏன்னா எத்திக்ஸ்ன்றது மிஷின் கிடையாதுல்ல, அது மைண்டுக்குள்ளே நம்ம யோசிக்கிறதில்ல. இதெல்லாம் வந்து பாயிண்ட்டு. இது வந்து நீங்களாம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். பிலீஃப் நம்மளோட முக்கியமான பிலீஃப் எது எடுத்துக்கிட்டு நம்மளோட பிலீஃப் ஸ்ட்ராங்காக இருக்கா பார்க்கணும். ஸ்ட்ராங் பிலீஃபாக இருக்குது, நாலேஜாக இருக்கா எடுத்து பார்க்கலாம். அப்போ இது அப்போ இது நாலேஜாக இருக்குது, அப்போ கரெக்டு. அப்போ நம்ம இந்த பிலீஃப் ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கான காரணம் யாரெல்லாம் காரணங்கள், ஃபேக்டர்ஸ் யோசிச்சு பாருங்கள். முடிஞ்சு போச்சு. ஒரு கொஸ்டின் நீங்களே எழுதிடலாம். அதே மாதிரி இதுக்கு என்ன மீனிங்? இந்த வேல்யூன்னு சொல்லுவாங்களே, வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. வேல்யூனா என்ன மீனிங் தெரியுமா உங்களுக்கு? முதல்ல வேல்யூனா இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் எதுக்கு அதிகமாக வேல்யூ தருவீங்க அப்படின்னா, அப்போ சில விஷயத்துக்கு நீங்கள் வேல்யூ அதிகமாக தருவீங்க, சில விஷயத்துக்கு வேல்யூ தர மாட்டீங்க. அப்போ எதை பொறுத்து முடிவாகுது? இந்த பொருளுக்கு நீங்கள் அதிகமாக வேல்யூ தரீங்க, இவங்களுக்கு அதிகமான நேரத்தை தரீங்க, அதிகமான வேல்யூவான டைமை தரீங்க, இவங்களுக்கு தரவே மாட்டேங்கிறீங்க.
அப்படின்னு முடிவாகுதுன்னா எதை பொறுத்து முடிவாகுது? உங்களோட ஆசையை பொறுத்து முடிவு சொல்லலாமா? கரெக்டாக? அப்போ உங்களுக்கு ஆசைக்கு இங்கிலீஷில் சொல்லலாம் டிசைர் சொல்லலாமா? DSIRE. அப்போ உங்களோட டிசைரை பொறுத்து மாறும்ல வேல்யூ. உங்களோட தீராத ஆசை அதிகமாக இருந்துச்சுன்னா, டிசைர் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் வேல்யூ அதிகமாக தருவீங்க. இந்த வேல்யூன்றது ஜஸ்ட் பொருளாமே நினைக்காதீங்க. வேல்யூ வந்து ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம். ஒரு தங்கத்து மேலே நீங்கள் ஒரு டிசைர், உங்களுக்கு கரெக்ட் சொல்ல போதில்லை, ஒரு தங்கத்து மேலே ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் மேலே உங்களுக்கு டிசைர் இருக்கலாம். இல்லைனா இப்போ எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் மேலேயும் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு டிசைர் இருக்கலாம், ஒரு காதல் இருக்கலாம். ஐஏஎஸ் நான் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றது இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஐஏஎஸ் மேலே ஒரு பெரிய வேல்யூ வரும். ஐஏஎஸ் படிக்கிற பசங்களை பார்த்தாலே உங்களுக்கு வேல்யூ அதிகமாகிடும். மெயின்ஸ் கிளியர் பண்ண பசங்களை பார்த்தாலே உங்களுக்கு வேல்யூ அதிகமாகிடும் அவங்கள பார்த்தா. அப்போ வேல்யூன்றது ஒரு கோல்டு, வீடு அது மட்டும் வேல்யூ இருக்காதுல்ல. அதாவது ஃபிசிக்கலாக மட்டும் இருக்காது, நான் ஃபிசிக்கலாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம வந்து நம்ம சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே நம்ம பிரித்து வச்சுருப்போம். இதுக்கு வேல்யூ தருவோம், சில வேல்யூ தர மாட்டோம். அப்போது நம்ம ஏன் இந்த விஷயத்துக்கு வேல்யூ தர மாட்டேங்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அது மேலே நமக்கு என்ன கிடையாது? டிசைர் இல்லைன்னு சொல்லாமா? அதே மாதிரி உங்களுக்கு இது புரிஞ்சுல, எல்லாருக்கும் வேல்யூ ஒரே மாதிரி இருக்காதுன்னு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? வேல்யூ சிஸ்டம் மாறுதில்ல. நமக்கு மட்டும்தான் ஐஏஎஸ் பிடிக்கும், நமக்கு அது மாதிரி டிசைர் அதிகமாக இருக்குது, நம்ம அது ஒரு பெரிய வேல்யூவாக நினைப்போம். கரெக்டாக? இன்னொருத்தவங்களுக்கு இது ஏன் படிக்கிறீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிற இன்னொருத்தவங்க இருப்பாங்களே. அப்போ வேல்யூ சிஸ்டம்ன்றது ஒரே மாதிரி காமன் கிடையாதுன்றது உங்களுக்கு புரியுதுல. ஏன்னா டிசைர் மாறுது, ஒரு ஆட்களுக்கும் டிசைர் மாறுது. இப்போ நீங்களே சும்மா யோசிங்களேன். இப்போது ஒரு ஃபேமிலி ரெண்டாக பிரிங்க, இந்தியாவோட ஃபேமிலி ரெண்டாக பிரிங்க. ஒன்று மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கும், இன்னொரு ஹை கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கும், ரிச் கிளாஸாக இருக்கும். அப்போ ரிச் கிளாஸ் ஃபேமிலிக்கு அவங்க எதை அதிகமாக வேல்யூ பண்ணுவாங்க? ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எதை வேல்யூ அதிகமாக பண்ணுவாங்க? ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி எதை வேல்யூ அதிகமாக பண்ணுவாங்க? அப்படின்றத ஒரு 3 பாயிண்ட் முடிஞ்சால் யோசிப்பாருங்க. எக்ஸாம்பிள், மிடில் கிளாஸ் ஃபேமிலினா ஜாப் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். ஜாப் செக்யூரிட்டி எது ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுக்கு வேல்யூ செம்ம அதிகமாக இருக்கும். கரெக்டாக? அது மேலே, ஏன்னா அது மேலே டிசைர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட் யோசிச்சு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள், ட்ரைபல் பீப்புள் வச்சுக்கலாம், ட்ரைபல் சொசைட்டி. இப்போ ட்ரைபல் பீப்புளுக்கு வந்து அதிகமாக மணியை வேல்யூ பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களே. ஸோ வேல்யூ சிஸ்டம் மாறுது. இப்போ அதுவே கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி, நம்ம இருக்க சொசைட்டி, மணி வேல்யூ ரொம்ப அதிகம். ஸோ வி வேல்யூ எவ்ரி திங். இன்னொரு ஃபேமிலி வச்சு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஈக்குவாலிட்டி இருக்குல்ல, ஈக்குவாலிட்டின்ற வார்த்தை இருக்குல்ல. ஈக்குவாலிட்டி யார் ரொம்ப அதிகமாக வேல்யூ பண்ணுவா? லோ கிளாஸ் பீப்புள் தானே. டவுன் ட்ராடன் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஈக்குவாலிட்டி முக்கியம் நினைப்பாங்களே. அப்போ அவங்களோட டிசைர் எதில் அதிகமாக இருக்கும்? ஈக்குவாலிட்டி மேலே அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அப்போ இவங்களுக்கு இந்த லோ கிளாஸ் பீப்புளுக்கு ஈக்குவாலிட்டி மேலே பயங்கரமான ஒரு ஆசை இருக்குல்ல, அதிகமான டிசைர் இருக்குது. அப்போ இது அதிகமாக வேல்யூ பண்ணுவாங்கள்ல. அப்போ இப்படி சொல்லலாம்ல, அப்போ அவங்களுக்கு அது மேலே அதிகமாக நம்பிக்கை இருக்குன்னு சொல்லாமா? எனக்கு வந்து இந்த ஈக்குவாலிட்டி மேலே பயங்கரமான ஒரு ஆசை, டிசைர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எனக்கு அது மேலே ஒரு பயங்கரமான நம்பிக்கை இருக்குன்னு சொல்லாமா? பயங்கரமான பிலீஃப் இருக்குது சொல்லாமா? எல்லாம் ஒன்று தானே. புரிஞ்சுல? எனக்கு ஒரு விஷயம் மேலே அதிகமான வேல்யூ இருக்குன்னா எனக்கு அதிகமான டிசைர் இருக்குன்னு அர்த்தம். இல்லைனா அது மேலே எனக்கு எல்லாம் ஒன்று தான், அது மேலே அதிகமான பிலீஃப் இருக்குன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதுல? எக்ஸாம்பிள், பிலீஃப் ரெண்டாக பிரிக்கலாமா? எப்படி பிரித்தோம்? பெரிஃபரல் பிலீஃப். ஒரு செகண்ட், நம்ம பிலீஃப் எப்படி பிரித்தோம்? பெரிஃபரல் பிலீஃபு, இன்னொன்று கோர் பிலீஃப்னு பிரித்தோமா? இந்த 2 பிலீஃபில் எந்த பிலீஃப் மேலே அதிகமான வேல்யூ இருக்கும்? கோர் பிலீஃப் தானே. நீ எது மேலே அதிகமான நம்பிக்கை வச்சுருக்கோ உனக்கு அது மேலே அதிகமான ஆசை இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது மேலே உங்களுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும். என்ன சொல்கிற புரியுதுல? உன்னோட பிலீஃப் வந்து எப்படி உன்னோட வேல்யூ கனெக்ட் பண்ணிடுறது புரியுதா உனக்கு? அதாவது ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒரு மாடு இருக்குது வச்சுங்களேன், எல்லாமே அதுக்காக சொல்கிறேன். ஒரு மாடு இருக்குன்னா ஒரு மாடு வெட்டுறது வந்து ஒருத்தவங்க பிடிக்க மாட்டேங்குது, அவன் ஹை வேல்யூவாக பார்க்குறான். அப்போ என்ன அர்த்தம்? அவனுக்கு மட்டும் அந்த விஷயத்து மேலே பயங்கரமான ஒரு வேல்யூ இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்? அது மேலே அவனுக்கு ஒரு பெரிய பிலீஃப் இருக்குன்னு அர்த்தம், கோர் பிலீஃப் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒருத்தவங்களோட வேல்யூஸும் சும்மா வந்துடாது. அதுக்காக சொல்ல வரேன். இப்போ நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசுகிறீங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஒரு கடவுள் மீது பயங்கரமான ஒரு வேல்யூ வச்சுருக்கான்னா அப்போ வந்து அது மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்கான். அப்போ கோர் பிலீஃபில் இருக்கான்னு அர்த்தம். எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னு புரியுதுல்ல? நீ ஒருத்தரை பார்க்குற, அவங்ககிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. முதல்ல அந்த பிலீஃப் வந்து வீக் பிலீஃபா ஸ்ட்ராங் பிலீஃபான்னு பார்க்குற, கண்டுபிடிக்கிற. ஸ்ட்ராங் பிலீஃபாக இருக்குது. அப்போது அந்த விஷயத்து மேலே அவனுக்கு வேல்யூ எப்படி இருக்கும்? பயங்கர வேல்யூவாக இருக்கும். அப்போ அந்த வேல்யூவை நீ அசிங்கப்படுத்தாமல் எதாவது பண்ணனா அவன் கடுப்பாயிடுவான், அவனோட எமோஷன் ஆகிடும், அதிகமாகிடும், கோவப்படுவான். புரிஞ்சுல? ஒருத்தர் டீஸ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம், அதுதான் சொல்கிறேன் நான். அதாவது டீஸ் பண்ணாங்கன்னு சொல்ல, டீஸ் பண்ணுறாங்கல்ல அன்கான்ஷியஸாக, அப்போ இதான் நடக்கும். அப்போ சிம்பிளாக வந்து கலவரம் பண்ணுறாங்களே, ஒரு ஊரில் போய் சிம்பிளாக ஒரு சின்னதாக பண்ணி கலவரத்தை அதிகமாக்குவாங்கள்ல. அப்போ அவங்க எதில் கவிக்கிறாங்க? அந்த ஊர் மக்களோட பிலீஃபில் கவிக்கிறாங்க. எந்த பிலீஃபில் கவிக்கிறாங்க? ஸ்ட்ராங் பிலீஃபில், அதாவது கோர் பிலீஃபில் கவிக்கிறாங்க. கரெக்டாக? ஏன் கோர் பிலீஃபில் கவிக்கிறாங்க? ஏன்னா எந்த பிலீஃபில் ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கோ அந்த விஷயத்துக்கு வேல்யூ அதிகமாக தருவாங்க. அப்போ அது கெட்டு போகும்போது அவங்க கடுப்பாயிடுவாங்க, எமோஷன் ஆகிடுவாங்க, அடிக்க வருவாங்க. அப்போ என்ன சொல்ல வரோம் இன்டெரக்டாக புரிஞ்சு அவங்களுக்கு? அப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம வேல்யூ தரோனாலே நம்ம அது கூட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கும்.
நம்பிக்கை அதிகமாக வச்சுருக்கோம்னு அர்த்தம். அப்போ ஒரு விஷயத்தின் ஏதோ ஒரு பொருள் மீது நமக்கு அதிகமான நம்பிக்கையும் எமோஷனும் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அது நம்ம எப்படி இருக்கும், நம்மளோட வேல்யூ லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கும். அப்போ அந்த வேல்யூ லிஸ்ட் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அந்த வேலையில் கை வச்சாங்கன்னா நமக்கு என்ன வரும், கோவம் வரும், எமோஷன். கரெக்டாக? எஸ். அப்போ ஒருத்தவங்களோட எமோஷனை நம்ம தூண்டி விடுறோம் இல்லை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அவங்களோட பிலீஃப் சிஸ்டத்தில் போயிட்டு அவங்க எதில் ஸ்ட்ராங் பிலீஃப் பண்ணுறாங்களோ அந்த பிலீஃபை நம்ம என்கரேஜ் பண்ணால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்களா, ஹாப்பியான எமோஷன் கிடைக்குமா? அதே ஸ்ட்ராங் பிலீஃப், கோர் பிலீஃப் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அவங்களோட வேல்யூ கெட்டு போகும். அவங்களோட வேல்யூ கஷ்டப்பட நினைப்பாங்க, அழுவாங்க. இப்போ என்னோடய எய்ம் என்னென்னு புரிஞ்சில உங்களுக்கு பிலீஃபுக்கும் வேல்யூக்குமான சம்மந்தம் புரியுதுல. உன்னோட பிலீஃப் ஸ்ட்ராங் பிலீஃபாக இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்து மேலே உனக்கு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கும்போது அந்த விஷயத்து மேலே ஹை வேல்யூ வச்சுருப்பேன். அப்போ பிலீஃபும் வேல்யூவும் ஒன்றா சேருது. எப்போ ஒன்றா சேருது, அந்த பிலீஃப் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, அது மேலே உனக்கு எமோஷன் அதிகமாக இருக்கும்போது. அப்போ நம்ம கடைசியாக ட்ராயிங் போட மாதிரி போடுறதுனா சொல்கிறேன், நான் தேவையில்லை, கன்ஃபார்மாக சொல்கிறேன். இது உன்னோட நம்பிக்கை, பிலீஃப். இது வந்து உன்னோட எமோஷன். ஓகே, உன்னோட நம்பிக்கையும் எமோஷனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, ஸ்ட்ராங் பிலீஃப் ஸ்ட்ராங் எமோஷன் சேரும்போது அந்த விஷயத்தில் எப்படி வேல்யூ இருக்கும், அதிகமாக இருக்கும். இந்த ட்ராயிங்லாம் போன அவசியம் இல்லை, சும்மா போட்டு காட்டுறேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து இவன் இருக்கான்னு வச்சுங்களேன். இவன் வந்து இவனை பார்த்து ஆன்டி இண்டியன் சொல்கிறான். ஓகே, அப்போ இவன் வந்து ஆன்டி இண்டியன் சொல்கிறான்னா என்ன அர்த்தம், இவனோட எமோஷனை யாரோ கோபப்படுத்திருக்காங்க வச்சுக்கலாமா. இவன் திட்டுறான் தானே, ஆன்டி இண்டியன் திட்டுறான். அப்போ திட்டுறான்னா அவனுக்கு எமோஷன் அதிகமாக இருக்குது. அப்போ இவனோட எமோஷன் அதிகமாக இருக்குன்னா இவனோட வேல்யூ சிஸ்டம் யாரோ கை வச்சிருக்காங்க. அப்போ என்ன வேல்யூ சிஸ்டம் பார்த்தா இந்தியான்ற ஒரு வேல்யூ வச்சுக்கலாமா. அந்த இந்தியான்ற ஒரு தேசபக்தி வச்சுக்கலாம். தேசபக்தின்ற வேல்யூவை இவன் என்ன பண்ணியிருக்கலாம், கடுப்பாக்கிருக்கலாம். அது ஒரு இந்தியான்றது ஒரு விஷயமே கிடையாது சொல்லியிருக்கலாம். இப்போ கடுப்பாயிருப்பான். கரெக்டாக? அப்போ இந்தியா தேசபக்தி அப்படின்ற ஒரு வேல்யூவை டிஸ்டர்ப் பண்ணால் அவன் டென்ஷன் ஆகிறான். காரணம் என்னது, இந்த தேசபக்தி அப்படின்ற இந்த வேல்யூவில் அவன் பிலீஃப் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங் பிலீஃப் வச்சுருக்கான். கரெக்டாக? தன்னோட எமோஷனை கலந்து வச்சுருக்கான். அப்போது அதில் நீ டிஸ்டர்ப் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுறான், நீ இந்தியனே இல்லை ஆன்டி இண்டியன் சொல்ல வரான், கோவப்படுறான். எமோஷன் ஏன் சொல்கிற போதில்லை, நீ கோவப்படுற அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பொருள், இந்த பொருள் வந்து உங்ககிட்டயே இருக்குது. ஓகேவா, நீ நினைப்ப வந்து உனக்கு அதுக்கு சம்மந்தம் நினைக்கலாம். ஆனால் இந்த பொருள் ஒருத்தன் எடுக்கிறான் வச்சுக்கலேன், அப்போ உனக்கு வந்து கோவம் வருதுன்னா அப்போ இந்த பொருள் மேலே உனக்கு ஹை வேல்யூ இருக்குது, எமோஷன் அதிகமாக இருக்குது, பிலீஃப் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? எஸ். அப்போது ஏற்கனவே இந்த பொருள் மேலே உனக்கு ஒரு எமோஷன் இருக்குது, அவனுக்கு தெரியல, இப்போ தெரிய வருது. என்ன பாயிண்ட் சொல்ல வர புரியுதுல. ஏதோ ஒரு விஷயத்துக்கு, இப்போ எக்ஸாம்பிள் இந்தியா தேசபக்தி அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே நீ நம்பிக்கை வைக்கிறேன்னா, உனக்கு அது மேலே ஸ்ட்ராங் நம்பிக்கை இருக்குன்னா கண்டிப்பாக அதில் என்ன கலந்துருக்கும், எமோஷன் கலந்துருக்கும். எமோஷன் கலந்து இல்லாமல் ஒரு விஷயத்தின் மேலே நீ ஸ்ட்ராங் நம்பிக்கை வைக்க முடியாது. நீ எமோஷன் வச்சதால தான் அந்த தேசபக்தி அப்படின்ற மேலே ஒரு டிஸ்டர்ப் ஆகும்போது நீ கடுப்பாகிற. கரெக்டாக? ஏன்னா நீ அது மேலே ஸ்ட்ராங் நம்பிக்கை வச்சு அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ கொடுத்துருக்க, இந்தியா ஒரு பெரிய வேல்யூ கொடுத்துருக்கு. அப்போ அந்த வேல்யூ டிஸ்டர்ப் ஆகும்போது கடுப்பாயிடுறேன். என்ன சொல்ல வர முடியல. எஸ். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கே தெரியுமே, ஒரு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸில் பேசும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப பெரிய நம்பிக்கைலாம் கிடையாது, சாதாரண நம்பிக்கை, வீக் நம்பிக்கையாக இருக்கும்போது அதை திட்டும்போது கூட என்ன பண்ணிக்கலாம், அமைதியாக நைஸாக அப்படி அமைதியாக கரெக்டாக சொல்லி சமாளிச்சிருக்கலாம். கரெக்டாக? அப்போ அது மேலே உங்களுக்கு பெரிய எமோஷன் கிடையாது. அதுவே நீங்கள் மனசில் இருக்கிற பிலீஃப் ஸ்ட்ராங் பிலீஃப்னா அப்போது அதை கிண்டல் பண்ணும்போது உங்களுக்கு கடுப்பாயிடுவீங்க, அந்த இடத்தோடு போயிடுவீங்க. என்ன சொல்ல போகிற புரியல. எல்லா பிலீஃப் கூடயும் எமோஷன் இருக்கணும் அவசியம் கிடையாது. சில பிலீஃப் நீங்கள் சும்மா நம்பியிருப்பீங்க, அதில் நம்ம பசங்க கிண்டல் பண்ணால் கூட நம்ம பெருசாக கோச்சிக்க மாட்டோம். அப்போ அதில் என்ன இல்லை, எமோஷன் இல்லை. ஆனால் சில பிலீஃப் மேலே கைச்சவங்க கோவம் வரும். ஏன்னா அந்த பிலீஃப் ஸ்ட்ராங்காக இருக்குது, அது கூட எமோஷன் கலந்துருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்ட்ராங் பிலீஃப் வித் எமோஷன் தான் என்னது, வேல்யூ. கரெக்டாக? எஸ். அப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட லைஃப்பில் நீங்கள் எதை அதிகம் வேல்யூ பண்ணுறீங்க, உண்மையாலே உங்களுக்கு அது மேலே அதிக வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்களாக நினச்சிக்கலாம், இந்த பொருள் மேலே உங்களுக்கு அதிகமான வேல்யூ இருக்குன்னு நினச்சிக்கலாம். அது உங்களுக்கு அதிகமான வேல்யூ இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம், எதாவது தெரிஞ்சுக்கலாம். அது மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கா, அது மேலே எமோஷன் இருக்கா, கலந்துருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோம். பெரிய நம்பிக்கையும் இல்லை, எமோஷனும் இல்லைன்னா அது மேலே உங்களுக்கு வேல்யூவே இல்லை, சும்மா தான் இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், காரில் போகிறது தான் செம்ம கெத்து, அப்படி போனால் தான் பெரிய ஆள் நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புறோன்னா, அது ஸ்ட்ராங் பிலீஃபாக நீங்கள் நம்புறீங்கன்னா அது கூட உங்களுக்கு எமோஷன் இருக்குது. அதாவது காரில் போகும்போது உங்களுக்கு அப்படியே நீங்கள் ஒரு பெரிய ஆள் நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுறீங்கன்னா அப்போ கார் மேலே உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். சிம்பிள். நீங்கள் மறுபடியும் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். யாராவது ஒருத்தவங்க வந்து காரை பற்றிட்டுறாங்க, காரில் போகிறதெல்லாம் விஷயமே கிடையாது, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, எல்லாம் ஆட்டோவில் போகிறது ஒன்று தான், அதில் போகிறது ஒன்று தான் சொல்லும்போது ஆமாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, பெரிய வேறுபாடு இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்போ அது உங்களுக்கு ஸ்ட்ராங் பிலீஃப் கிடையாது. அப்போது நீங்கள் காரை பெருசாக வேல்யூவாக நினைக்கல, ஜஸ்ட் வேல்யூவாக நினச்சிட்டு இருந்தீங்க, பெரிய வேல்யூ கிடையாது. ஏன்னா வேல்யூவை மேலே கை வச்சா உங்களுக்கு எமோஷன் ஆகணும். ஸோ இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களே, எல்லா பிலீஃபுமே வேல்யூ கிடையாது. கரெக்டாக? ஸோ உங்களுக்கு பிலீஃபுக்கும் வேல்யூக்குமான கனெக்ஷன் தெரியும். ஸ்ட்ராங் பிலீஃபாக இருக்கும்போது தான் அது என்னது, வேல்யூ. கரெக்டாக? ஒரு வேளை நீங்கள் உங்களோட பிலீஃப் வீக் பிலீஃபாக இருந்துச்சுன்னா அதிகம் வேல்யூ தர மாட்டீங்க. ஸோ எக்ஸாம்பிள் கேட்கலாம், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிலீஃப் அண்ட் வேல்யூ கேட்கலாம்.
புரிச்சுல? வேல்யூனாலே ஒரு விஷயத்து மேலே நீங்கள் அதிகமான வேல்யூ பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம், அதிகமான டிசைர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுல? எஸ், பிலீஃப்க்கும் வேல்யூக்கும். ஸ்ட்ராங் பிலீஃபாக இருக்குது, எமோஷன் கரெக்ட் ஆகிருக்கு, அப்போ அது வேல்யூ இல்லை. எமோஷனே கரெக்ட் ஆகலை, ஆனால் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, குட்டி நம்பிக்கை இருக்குது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் உங்களுக்கு வேல்யூ இருக்காது இல்லை, அது வந்து வீக் பிலீஃப். ஸோ உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் பிலீஃப் தெரியும், ஹவு பிலீஃப் வேரியஸ் வித் வேல்யூ சிஸ்டம் தெரியும், பிலீஃபுக்கும் வேல்யூக்கும் என்ன இன்டர் கனெக்ஷன் தெரியும். அப்போ ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்க எந்த விஷயத்தெல்லாம் அதிகமான வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கை வைக்காமல் இருந்தால் கடைசி வரைக்குமே அந்த டிஸ்கஷன் பயங்கரமாக போகும்ல. ஏன்னா வேல்யூ சிஸ்டத்தில் கை வச்சா அவங்களோட எமோஷன் நம்ம என்ன பண்ணுறோம், கை வைக்கணும்னு அர்த்தம், அவங்க நம்பிக்கை மேலே கை வைக்கணும்னு அர்த்தம். ஜென்ரலாகவே ஒருத்தவங்க பிலீஃப் சிஸ்டமில் கை வச்சா பேச மாட்டாங்க, ஆனால் வேல்யூ சிஸ்டமில் கை வச்சா பிலீஃபும் எமோஷனும் சேர்ந்து கை வைக்கப்படுது, கோவப்பட்டுருவாங்க. அப்போ இப்படி சொல்லலாமா, நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் வேல்யூவாக மாறும் சொல்லலாமா? நீ எது மேலே ஸ்ட்ராங் நம்பிக்கை வைக்கிறியோ அதுதான் ஃப்யூச்சரில் உன்னோட வேல்யூவாக மாறும் சொல்லலாமா? இப்போ நம்புகிறேன் எல்லா மக்களும் ஈக்குவல், நம்ம நம்புகிறேன் எல்லா மக்களும் ஒன்றுன்னு நம்புகிறேன், அப்போ அங்கே என்ன வேல்யூ உருவாகுது, ஈக்குவாலிட்டி அப்படின்ற வேல்யூ உருவாகுது. புரிஞ்சுல? எஸ், நீ எதை வந்து பயங்கரமாக நம்புறியோ அது உனக்குள்ளே ஒரு பெரிய வேல்யூ உருவாக்கிடும். எக்ஸாம்பிள், நீ ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்க, நீ மைண்டுக்குள்ளே டெய்லி நினைக்கிற நமக்கு பர்சனல் வேலையை விட நமக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டே இருக்க, மைண்டுக்குள்ளே பிலீவ் பண்ணிகிட்டே இருக்க. அப்போ உனக்குள்ளே என்ன வேல்யூ உருவாகிட்டு இருக்கு, இன்டெகிரிட்டி உருவாகிட்டு இருக்கு, வேல்யூ டிசிப்ளின் உருவாகிட்டு இருக்கு. புரிஞ்சுல? ஒருத்தன் படிப்பில் வந்து டெடிகேஷன் பயங்கரமாக இருக்குது, கரெக்டாக? டெடிகேஷன்றது ஒரு வேல்யூ. ஒருத்தன் பயங்கரமாக டெடிகேட்டடாக ஒரு வேலை செய்கிறான், அப்போது அவனுக்குள்ளே என்ன இருக்குது, படிப்பு சம்மந்தப்பட்ட பிலீஃப் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம், அது மேலே பெரிய நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்கிறேன் புரியுதில்ல? யாராவது ஒருத்தவங்க எதுக்கு சொல்கிறேன் புரியுதில்ல? யாராவது ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள்கிட்ட எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்டாக? அப்போ நீங்கள் வந்து ஒரு வேலையை வளர்த்துக்கணும்னா என்ன பண்ணணும், முதல்ல வேல்யூன்றது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் மாதிரி, அந்த வேலையை வளர்த்துக்கணும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வேலையை பற்றியான நம்பிக்கை உங்கள் மேலே பயங்கரமாக அதிகமாக இருக்கணும். உங்களோட பிலீஃப் அது மேலே பயங்கரமான உயர்ந்த நம்பிக்கை இருந்தால் தான் வேல்யூ அதிகமாகும். ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் வந்து பையனையும் பொண்ணையும் பிரித்து பார்க்குறாரு, ஒரே மாதிரி பார்க்க மாட்டேங்கிறாரு. அப்போ அங்கே என்ன கிடையாது, ஈக்குவாலிட்டி இல்லை. ஏன் இல்லை? அப்போ அவருக்கு பையனும் பொண்ணும் ஒன்று அப்படின்ற நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம், பிலீஃப் இல்லைன்னு அர்த்தம். அப்போது ஒரு கிளாஸில் 2 பேரையும் ஒன்றா அந்த 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 ஸ்டாஃப் ட்ரீட் பண்ணணுன்னா, பாயும் கேர்ள் 2 பேரும் ஒன்று தான், ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும்னா அந்த டீச்சர் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் உருவாக்கணும். 2 பேரும் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபை உருவாக்கி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஈக்குவாலிட்டின்ற வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்குள்ளே வந்துடும். அந்த வேல்யூவை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிருவார். அப்போது ஒரு ஆள்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி அவன் எதிலெல்லாம் அதிகமான வேல்யூ வச்சுருக்கான், அவனோட வேல்யூஸை லிஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட ஈஸியாக பேசலாம்ல. அப்போ வேல்யூ நமக்கு எப்படி யூஸ் ஆகுது, ஒரு ஆளை இவாலுவேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அவன் எந்த வேல்யூவை வந்து மதிக்கிறானோ அந்த வேல்யூ தான் அவன், கரெக்டாக? ஸோ வேல்யூ ஹெல்ப்ஸ் இன் இவாலுவேட்டிங் தி பீப்புள். இந்த லைன் ஞாபகம் இருக்கா? வேல்யூனாலே அது பிலீஃப் இருக்கணும், ஸ்ட்ராங் பிலீஃப் ஆகணும். புரியுதுல உங்களுக்கு? எஸ். வீக் பிலீஃப் என்ன மாறாது, வேல்யூவாக மாறாது, உங்களுக்கு தெரியும், கரெக்டாக? ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸாம் சொன்னேன், நம்ம குரூப்லேயே நம்ம பசங்க கிண்டல் பண்ணும்போது நமக்கு ஒரு விஷயத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆனால் பெரிய நம்பிக்கை கிடையாது அப்படின்னா அதை நம்ம அவங்க கலாச்சா கூட மதிக்க மாட்டோம், விட்டுருவோம், சமாளித்து போய் சொல்லி வந்துடுவோம். ஏன்னா அந்த பிலீஃப் மேலே ஸ்ட்ராங் பிலீஃப் கிடையாது, வீக் பிலீஃப். அப்போ அது வேல்யூவாக இல்லை, எமோஷனல் இல்லை. என்ன சொல்ல போகிறதுல? எஸ். அப்போது நீ எதெல்லாம் வேல்யூ லிஸ்ட் பண்ணுறியோ அந்த வேல்யூ எல்லாமே என்னென்ன அர்த்தம், பிலீஃப்னு அர்த்தம், ஸ்ட்ராங் பிலீஃப்னு அர்த்தம். அதே சமயத்தில் இப்போ நல்லா கவனிங்களா, இன்னொரு ஆள் வரான், ஓகேவா? இவன் என்ன பண்ணுறான், உன்னோட பிலீஃபெல்லாம் நீ சொல்கிறான், பிலீஃப்லாம் லிஸ்ட் பண்ணுறான். இப்போ நம்ம இவனை ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா இந்த எல்லா பிலீஃபுமே என்ன பிலீஃப் கிடையாது, ஸ்ட்ராங் பிலீஃப் கிடையாது, வீக் பிலீஃபாக கூட இருக்கலாம். அப்போ இதில் எதில் கை வச்சாலும் கோவம் நமக்கு தெரியாது. அப்போ ஒருத்தரோட நம்பிக்கை மட்டுமே நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளால் ஒரு ஆளை இவாலுவேட் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா அந்த நம்பிக்கை வீக் நம்பிக்கையாக இருக்கலாம், ஸ்ட்ராங் நம்பிக்கையாக இருக்கலாம். அப்போது எது ரொம்ப யூஸ் ஆகுது, வேல்யூ யூஸ் ஆகுது. அவனுக்கு எது பெரிய வேல்யூ அப்படின்றத வேல்யூவை லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வேல்யூவில் கை வைக்கக்கூடாது, ஏன்னா இது அவனோட வேல்யூ இது. அப்போது இந்த வேல்யூவில் அவனோட பிலீஃப் ஸ்ட்ராங்காக இருக்கும். புரிஞ்சுல? அப்போது ஆல் வேல்யூஸ் சார் என்ன சொல்லலாம், பிலீஃப்னு சொல்லலாம். ஆனால் எல்லா பிலீஃபுமே என்னன்னு சொல்ல முடியாது, வேல்யூன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக? எல்லா பிலீஃபுமே வேல்யூ சொல்ல முடியாது, எல்லா பிலீஃபுமே ஸ்ட்ராங் பிலீஃப் சொல்ல முடியாது. வீக்க கூட இருக்கலாம், நாளைக்கு கூட மாற்றிக்கலாம். ஆனால் வேல்யூன்னு சொல்லிட்டா அதில் அவனுக்கு எப்படி நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏன்னா நம்ம வேல்யூ பண்ணுறோம், அதை பெரிய பெரிய விஷயம் நினைக்கிறோம். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். ரெண்டு பேர் வச்சுக்கலாம், ஓகேவா? இவங்க 2 பேருக்குமே ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்குது. அதாவது அப்போ ஸ்ட்ராங் பிலீஃப்னாலே வேல்யூ கொடுக்கலாமா, ஸ்ட்ராங் பிலீஃப்னாலே எமோஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 பேருக்குமே என்ன இருக்குது, 2 பேருக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்து மேலே என்ன வச்சுக்கலாம், ஒரு கடவுள் வச்சுக்கலாம், ஓகேவா? இந்த கடவுள் மேலே 2 பேருக்குமே ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்குது. என்ன சொன்ன புரியுதுல? இந்த கடவுள் மேலே இந்த 2 பேருக்குமே
வேல்யூ இருக்குது. அப்படின்னு அர்த்தம் இந்த கடவுள் மேலே அவருக்கு ஸ்ட்ராங் பிலீஃபும் இருக்குது, எமோஷனும் இருக்குது, ரெண்டு பேருக்குமே இருக்குது. இப்போது இவன் ஒரு ஆள் என்ன பண்ணுறான், இந்த கடவுளை திட்டுறான், இந்த கடவுள் கேவலமான ஆளுன்னு திட்டுறான். ஓகே, ஒருத்தன் என்ன பண்ணுறான், இவன் அடிக்க கை ஓங்கிட்டான். ஓகே, அப்படியே கை மடக்கிட்டான், வேணாம் சமூகம் இருக்குது தப்பாக எடுத்துப்பாங்கன்னு கை ஓங்கிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான். ஆனால் கோவப்பட்டான் வச்சுக்கலாம். இவன் என்ன பண்ணுறான், இறங்கி காலி பண்ணிட்டான், பின்னி எடுத்துட்டான். ஓகே, நல்லா கவனிங்க, இவனுக்கும் கோவம் வந்திருக்கு, இவனுக்கும் கோவம் வந்திருக்கு. இவனை அடிக்கணும் பிளான் பண்ணான், ஆனால் வேணாம் தப்புன்னு சொல்லிட்டு அடிக்க நிறுத்திட்டான். ஆனால் இவனுக்கு கோவம் வந்துச்சு, காலி பண்ணிட்டான். அப்போ இந்த ரெண்டு பேரும் நான் பிரிக்கணும்ல. எஸ், இவன் ரெண்டு பேரும் சேம் கிடையாதுல்ல. ரெண்டு பேருக்கும் ஒரே கடவுள் தான் பிடிச்சிருக்கு, ரெண்டு பேருக்குமே விநாயகரை பிடிச்சிருக்கு. எப்படி பிடிச்சிருக்கு, ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்குது, எமோஷன் இருக்குது. ஆனால் ஒருத்தன் அந்த ஸ்ட்ராங் பிலீஃப் எமோஷன் இருக்கிறதால ரெண்டு பேருமே கோவம் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் அடிக்காமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான். அப்போ இந்த ரெண்டு பேரும் நான் பிரித்து தானே பேசணும். ரெண்டு பேருமே ஒரே ஆள் சொல்ல முடியாதுல்ல. அப்போ இந்த ரெண்டு பேரையுமே எதை வச்சு பிரிக்கலாம், அவனோட ஆக்ஷனை வச்சு பிரிக்கலாம்ல. இவன் கோவம் வந்துச்சு, ஆனால் அடிக்கல, இவன் கோவம் வந்துச்சு காலி பண்ணிட்டான், பிரிக்கிறோம்ல. அவனோட ஆக்ஷனை வச்சு பிரிக்கிறோம்ல. ஆக்ஷனை நம்ம பிஹேவியர்னு சொல்லலாமா? கரெக்டாக, அவன் கை ஓங்கினாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான், அவனோட பிஹேவியர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு. ஓகே, அப்போ இதுக்கு பேர் என்னது, ஆட்டிடியூட். புரிஞ்சா? அப்போது ஒருத்தவங்க ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கலாம், அது கூட எமோஷன் கனெக்டாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கங்க அப்படி சொல்ல வரும். அவனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டிடியூட் மாறும். அதாவது அவனுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவியர் சேரும்போது ஆட்டிடியூட் மாறும். புரிஞ்சுல? அப்போது ஒரு மக்களை ஜட்ஜ் பண்ணும்போது, இப்போ ரெண்டு ஆள் இருக்கா, ரெண்டு பேர் ஜட்ஜ் பண்ணும்போது ஜஸ்ட்டு அவனோட ஸ்ட்ராங் பிலீஃபையும் எமோஷன் மட்டும் பார்க்காத, அவனோட பிஹேவியரையும் பாரு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், அவனுக்கு பிடிச்ச வேல்யூ ஒன்று இருக்குல்ல, அதை திட்டிப்பார். அவன் என்ன பண்ணுறான் பாரு, அடிக்கிறானா இல்லை மனசுக்குள்ள அமைதியாக இருந்து வேறு எதாவது பண்ணுறானா பாரு. அந்த பிஹேவியர் நோட் பண்ணு. அந்த பிஹேவியர் நோட் பண்ணி தான் யோசிக்க அவனோட ஆட்டிடியூட் முடிவு பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஒருத்தன் வந்து டெய்லியும் சாமி கும்பிட்டே இருக்கிறான், அதனாலேயே அவன் ஆட்டிடியூட் நம்ம பண்ணக்கூடாது, முடிவு பண்ணக்கூடாது. அவனோட பிஹேவியரையும் பாருங்கள். புரிஞ்சுல என்ன சொல்கிற புரியுதுல? எஸ், நீங்கள் வந்து இப்போ இந்த ரெண்டு ஒரு ஒட்டுமொத்த மக்களுக்கும் விநாயகர் கும்புறவன் எல்லாருமே மோசமானவன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படி கிடையாது. அவனுக்கு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்குது தான், எமோஷன் இருக்குது தான். ஆனால் அது கூட அவனோட பிஹேவியர் மாறுது. ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் அடிக்க மாட்டேங்கிறான். பிரித்து பாருங்கள். அப்போ அவனோட ஆட்டிடியூட் வேறு, இவனோட ஆட்டிடியூட் வேறு. அப்போ நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கலாமா? ஒரு செகண்ட். ஒரு ஆளை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? ஒரு ஆள் வந்துட்டான், ஃபஸ்ட்டு அப்படியே அமைதியாக இருக்கான், ஒன்றுமே தெரியாது. ஃபஸ்ட்டு அவனோட ஸ்ட்ராங் பிலீஃப் கேட்குறோம். கரெக்டாக? எஸ். அப்போ ஓகே, ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்குது. ஓகே, அது கூட அவனுக்கு எமோஷன் கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்குறோம். கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன அவனுக்கு என்ன இருக்குது, வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்னும் அவனை பற்றி அவன் நல்லா தெரிஞ்சுட்டோம். கூடவே அவனோட பிஹேவியரையும் பார்க்குறோம். அப்போ இன்னும் அவனை ஜட்ஜ் பண்ணலாம் சூப்பராக. ஓகே, அப்போது ஒருத்தனோட ஆட்டிடியூடு எதை வச்சு முடிவாகுது? அவனோட பிஹேவியர் வச்சு முடிவாகுது. ஓகே, புரிஞ்சா? எஸ். அப்போது ஒரு ஆள் வந்து எது மேலே நம்பிக்கை வச்சுருக்கான், எது மேலே அதிகமாக வேல்யூ வச்சுருக்கான், அதை வச்சு அவனோட ஆட்டிடியூட் முடிவு பண்ணாதீங்க. அவனோட பிஹேவியரும் பாருங்கள். ஒருத்தவன் என்ன பண்ணுவான், அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்கலாம், ஆனால் அதே சமயத்தில் அமைதியாக இருக்கலாம். ஒருத்தவன் அது மாதிரி அதிக நம்பிக்கை வச்சுருக்கலாம், வயலண்ட்டாக இருக்கலாம். அப்போ அவனோட ஆக்ஷனை பார்த்துட்டு அவன் ஆட்டிடியூட் முடிவு பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். புரியுதுல? அப்போது நான் சொல்கிறேன், எனக்கு இந்த பையனோட ஆட்டிடியூட் தெரியும் அப்படின்னு சொல்கிறேன்னா எனக்கு என்ன தெரிஞ்சு அர்த்தம், இந்த பையன் எதில் ஸ்ட்ராங் பிலீஃபாக இருக்கான், அந்த ஸ்ட்ராங் பிலீஃப் எனக்கு எமோஷன் இருக்குது அப்படி சொல்லலாம். சிம்பிளாக சொல்லலாம், இந்த பையனோட வேல்யூ தெரியும், அந்த வேல்யூக்கு என்ன பிஹேவ் பண்ணுவான் அப்படின்றது எனக்கு தெரியும். அதான் ஆட்டிடியூட். சொல்ல புரிஞ்சுதா? எனக்கு இந்த பையனோட ஆட்டிடியூட் தெரியும்னு சொல்கிறேன். அப்படின்னு அர்த்தம்னா இவனோட வேல்யூ எனக்கு தெரியும், அதாவது இவன் எதில் அதிகமாக வேல்யூ பண்ணுவான்னு தெரியும். கூடவே அந்த வேல்யூக்காக இவன் உயிரை கொடுக்குறானா இல்லை அமைதியாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறானா அப்படின்ற அவனோட பிஹேவியரும் தெரியும். இந்த ரெண்டும் தெரிஞ்சதால தான் எனக்கு நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு இவனோட ஆட்டிடியூட் தெரியுதுன்னு சொல்ல வரேன். அப்போ எனக்கு வந்து ஒரு ஆளோட ஆட்டிடியூட் தெரியுதுன்னா நான் ஃபஸ்ட்டு நான் எதை பார்க்கணும், அவனோட வேல்யூவையும் பார்த்துருக்கணும், அவனோட பிஹேவியரும் பார்த்துருக்கணும். அப்போ தான் என்னோட ஆட்டிடியூட் வந்து மோசமாக இருக்குது, என்னோட ஆட்டிடியூட் சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். ஜஸ்ட்டு வந்து நீ உன்னை பார்க்குறேன், உனக்கு கடவுள் பிடிக்குமா, பார்த்த உடனே பிடிக்குங்க, ஐயோ அப்போ கண்டிப்பாக வந்து மோசமான முடிப்பாக கூடாது. கடவுள் பிடிக்குது, ஓகே, அவனோட பிஹேவியரும் பாருங்கள், ஆட்டிடியூட், அவனோட ஆக்ஷனை பாருங்கள்.